வணக்கம். எல்லாம் வல்ல கால பைரவருடைய அருள்னால நம்ம மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கணவன் மனைவி பிரச்சனை, இப்போ காதலர்கள் பிரச்சனை, அவங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களால் அவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் நம்ம பூஜை பண்ணியெல்லாம், ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மாந்திரிகம் அப்படின்னாலே இப்போ 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்கிக்கிட்டு பூஜை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலிமுறையில் தான் வசியம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கணவன் மனைவினா 2 பேர் சம்மந்தமாக ஃபோட்டோவோ, முடியோ, அழுக்கு ட்ரெஸ்ஸு துணியோ, காலடி மண்ணோ, நெகமோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் போதும். ஆணோ பெண்ணோ ஒருத்தரை வசியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொருள்கள் வச்சு அதை வச்சு பலி முறையில் தான் நம்ம வசியம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கவங்க காசு கொடுத்து நம்ம பண்ணிக்குவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நபர்கள்லாம் சுலபமாக எப்படி நீங்களே கணவன் மனைவி வசியம் எப்படி பண்ணிக்கிறது, பிரிஞ்ச காதலர்களை எப்படி ஒன்று சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 3 எலுமிச்சம்பழம், பால், உப்பு, கிராம்பு, இந்த மாதிரி தட்டில் சின்ன மாதிரி பாக்கு மட்டையில் கூட ஒரு 3 பாக்கு மட்டை, பேப்பர் பிளேட்டு, இந்த மாதிரி இதில் ஒரு இதில் பால் ஊற்றி வச்சுக்கோங்க. மேலே ஒரு இதில் உப்பு போட்டு வச்சுக்கோங்க, ஒரு இதில் கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க. அந்த 3 இதுலேயுமே 3 எலுமிச்சம்பழத்தை வச்சிடணும். இந்த மாதிரி 3 தட்டிலையுமே 3 எலுமிச்சம்பழத்தை அந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ யார் பிரிஞ்சு போயிருக்கீங்களோ உங்கள் கணவனையோ காதலியோ நினச்சிக்கிட்டு அவங்க என்கிட்ட சீக்கிரம் வந்து சேரணும், அந்த மாதிரி வேண்டிக்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம். இப்போ யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்க பேர், இப்போ உதாரணத்திற்கு கணேசன் வசிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கணேசன் வசிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் செல்வி வசிய ஸ்வாகா. அந்த மாதிரி பேரை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல மாற்றிக்கணும். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம், இப்போ ஆணுடைய பேரோ பெண்ணுடைய பேரோ சேர்த்து ஆகர்ஷிய ஸ்வாகா. அதாவது வரணும், பிரிஞ்சு போனவங்க என்கிட்ட வரணும் அப்படின்னா ஆகர்ஷியன்னு போட்டுக்கோங்க. இல்லை அவங்க எனக்கு வசியமானால் மட்டும் போதும்னா வசியன்னு சேர்த்துக்கலாம். இல்லை 2மே நடக்கணும், அவங்க என்கிட்ட வரணும், எனக்கு வசியமாக இருக்கணும்னா ஆகர்ஷிய 2 வார்த்தையுமே சேர்த்துக்கலாம். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் செல்வி ஆகர்ஷிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கணேசன் ஆகர்ஷிய ஸ்வாகா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு உப்பில், பாலில், கிராம்பில் வச்சிடணும். இது என்றைக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா அமாவாசை இல்லை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பண்ணி இதை வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையை ஒரு 5 தடவை, இடதுலேருந்து வலது பக்கமாக ஒரு 5 தடவை சுற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை இப்போ யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ, இப்போ பிரிஞ்சு போய் கணவன் மனைவியோ அவங்கவுங்க அப்பா அம்மா வீட்லேயோ இருப்பாங்க, அவங்க வீட்டில் கொண்டு போய் இதை புதைச்சிடணும். குழி தோண்டி நீங்கள் புதைச்சிடணும். இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டு வந்துட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வசியமாகி வந்துடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வேலை செய்யும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பிரிஞ்சவங்களுடைய வீட்டில் தூக்கி போட்டால் தான் அவங்க உங்களுக்கு சீக்கிரம் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இந்த பால், உப்பு, கிராம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல், ரத்தம், சதை, எலும்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது 3ஐ குறிக்கக்கூடியது. பால் வந்து லக்ஷ்மி, உப்பு வந்து பெருமாள், கிராம்பு வந்து சிவனுடைய அம்சம். இது எல்லாமே சேர்த்து நம்ம அந்த மந்திரங்களை சொல்லி ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி வசிய ஆகர்ஷிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வச்சுட்டு அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஃபுல்லாக அந்த திதி முடிகிற வரை நீங்கள் அதில் வச்சிடணும். திதி முடிஞ்சதுக்கப்புறம், பௌர்ணமி திதியோ அமாவாசை திதியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவங்க வீட்டில் தூக்கி போட்டு வந்தாலும் சரி, மண்ணுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு வந்துட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்க 30 நாளில் அவங்களை தேடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழ வசிய முறையையும் பயன்படுத்தி உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.